என் அன்பு தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். தமிழ்நாடு அரசிடம் வந்திருக்கக்கூடிய மகளிர் உரிமை தொகைக்கான 3 முத்தான திட்டங்களை கொடுத்திருக்கிறாங்க. 3 முத்தான சொன்னாலும் 3 தளர்வுகளை கொடுத்திருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். இந்த தளர்வுகள் மூலமா கிட்டத்தட்ட 40 லட்சம் பேருக்கு மகளிர் உரிமை தொகை கிடைக்கக்கூடிய ஒரு சந்தோஷமான ஒரு செய்தியை இந்த வீடியோவில் நான் பதிவு பண்ணியிருக்கிறேன். அந்த 3 தளர்வுகள் என்னன்னு ரொம்ப பேருக்கு ஆர்வத்தையும் ஆச்சரியத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தமிழ்நாடு முதலமைச்சர் இன்னைக்கு பாத்தீங்கன்னா 3/7/2025 அன்னைக்கு நமக்கு தெரிவிச்சிருக்க அடிப்படையில் கே.என். நேரு தெரிவிச்சிருக்கிற அடிப்படையில யூடியூப் சேனல் சொந்தங்களுக்கு இந்த வீடியோ செலிப்ரேட் பண்றதுக்கு நான் மகிழ்ச்சி படுறேன். இந்த வீடியோ ஃபுல்லா நீங்க பார்த்து நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. சந்தேகத்தை கமெண்ட்ஸ்ல கேளுங்க. புதிய உறுப்பினர்கள் புதிய நண்பர்கள் யாரும் ஒன்றும் சரி யூடியூப் சேனலுடைய சொந்தமாகிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை இந்த 2023 செப்டம்பர் மாசம் கலைஞர் அதாவது அண்ணா பிறந்த தினத்துல தமிழ்நாடு முதலமைச்சரால் துவக்கி வைக்கப்பட்ட திட்டம். மாசம் 1000 ரூபாய் குடும்ப தலைவிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான முத்தான திட்டத்தை கலைஞர் பேர்ல தமிழ்நாடு முதலமைச்சர் தேர்தல் விதிமுறைக்கு உட்பட்டு தேர்தல் வாக்குறுதியில கொடுத்திருந்தாரு. கிட்டத்தட்ட 1,60,00,000 பேர் விண்ணப்பம் கொடுத்திருந்த நிலைமையிலதான் இப்ப 1,12,00,000 பேர் கொடுத்தாரு. 12 லட்சம் பேர் 17 லட்சமா இன்னைக்கு மாறி இருக்கு. 1,17,00,000 பேருக்கு இன்னைக்கு கரண்ட் தேதி பாத்தீங்கன்னா 3/7/2025 வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு தமிழ்நாடு முதலமைச்சர். நிதி நெருக்கடி இருக்கு. நமக்கு கொடுக்கக்கூடிய வருவாயில 1 ரூபாய்க்கு 30 காசு தான் மத்திய அரசு கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. அது முழுசா நமக்கு 1 ரூபாய்க்கு 70 காசு கொடுத்தா கூட நமக்கு தமிழ்நாடு மக்களுக்கு 1000 ரூபாய் இல்ல 1500 ரூபாய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கழக தோழர்களுக்கு ஒரு அன்பான ஒரு வேண்டுகோளையும் இந்த நேரத்துல நான் வைக்கிறேன். சோ நீங்க திமுக வக்காலத்து வாங்குறீங்களா, திமுக கட்சியா நீங்க எல்லாம் சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எந்த கட்சியா இருந்தாலும் சொல்லி நல்ல பாதையில நம்ம கண்டிப்பா நம்ம போகணும் அப்படிதான் நம்ம ஒரு ஆசை. டாக்டர் கலைஞர் இருக்கிறப்ப அவர் சொன்னது மாதிரி செஞ்சாரு. ஆனா தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அப்படி செய்யல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் என்ன சொல்றாங்க, தமிழ்நாடு மக்கள் சொல்றதை நான் கொஞ்சம் 2-3 செய்தி சொல்லிடுறேன். முக்கியமா அடுத்தது நான் அந்த முத்தான 3 விஷயத்தையும் நான் பூணும் சொல்லிடுறேன். தமிழ்நாடு அரசு மின்சாரத்தை மாசம் மாசம் ரீடிங் எடுக்க சொன்னாங்க. எடுத்தாங்களா? இல்லையே அப்படின்னு சொல்றாங்க. குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் தகுதி பார்த்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இப்ப சொல்றாரு. தேர்தலுக்கு முன்னாடி அப்படி சொன்னாரா அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் சொல்றாங்க. அதெல்லாம் மனசுல இருத்தி தமிழ்நாடு அரசு ஒரு நல்ல ஒரு பதில விரைவாக கொடுக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். சரி, விஷயத்துக்கு வந்துடுறேன். கே.என். நேருவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சொன்ன ஒரு முக்கியமான செய்தி இன்னைக்கு 3/7/2025 என்னன்னு வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு அதாவது குடும்ப பெண்களுக்கும் இந்த 1000 ரூபாய் கொண்டு போய் சேரணும், அவங்களுக்கு தன்மானத்தை உண்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 1,17,00,000 பேருக்கு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிற இந்த பணம் மேல்முறையீடு நீங்க கண்டிப்பா செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். 15/7/2025 இந்த விண்ணப்பம் கொடுக்கக்கூடிய பணி தொடங்க போறாங்க. இது ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலையும் கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. விஓஓ ஆபீஸ்லயும் கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா தாலுகா ஆபீஸ்ல, சோ அப்படி இல்லைன்னு சொன்னா பிரவுசிங் சென்டர்ல, அதுவும் இல்லைன்னா வீடு தேடி கொடுக்க போறதா சொல்லிட்டு முதலமைச்சர் தன் வாயாலேயே சொல்லியிருக்கிறத நானே பார்த்தேன். தஞ்சாவூர் மாநாட்டுல நலத்திட்ட உதவிகளை தொடங்கி வச்சிருக்க முதலமைச்சர் அவரே சொல்லியிருக்காரு. வீடு வீடா கழக தோழர்கள் தகுதியுள்ள அந்த குடும்ப தலைவிக்கு அப்படின்னு சொல்றது கொஞ்சம் கஷ்டமா இருங்க. அந்த ஒரு வார்த்தையை முதலமைச்சர் தவிர்த்துக்கிறது நல்லதுன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு மக்கள் நினைக்கிறத நான் இந்த வீடியோ மூலமா பதிவு பண்ணியிருக்கேன். அதே சமயத்துல 3 தகவல்கள் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, வழிகாட்டு நெறிமுறைகள்ல தகுதியுள்ள பெண்கள்னாக்கா அந்த 1000 ரூபாய் அந்த தகுதியுள்ள பெண்கள் பெறுவதற்கு ஓய்வூதியதார பெண்களுக்கு, அதாவது ஓய்வூதியம் வாங்குறாங்க குடும்பத்துல ஒருத்தவங்க, வேற யாரும் இந்த குடும்பத்துல ஓய்வூதியம் வாங்கல, அவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் இருக்காங்க. அரசு துறையில இருக்கக்கூடிய ஓய்வூதியம் பெறக்கூடியவங்க அவங்களுடைய கணவர் அவங்களுடைய மகளுக்கு கண்டிப்பா இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. குடும்பத்துல யாராவது ஓய்வூதியம் வாங்கினா முன்னாடி கிடைக்காதுன்னு சொன்னாங்க. இப்ப மத்தவங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம 4 சக்கர வாகனம் மானியத்தோட வாங்கக்கூடிய 4 சக்கர வாகனங்கள் அவங்களுக்கு இருந்ததுன்னு சொன்னாக்கா கடன்ல வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு சென்டிமெண்ட்ல அவங்களுக்கும் கொடுக்க போறதா சொல்லியிருக்கிறாங்க. சோ இந்த 3 தளர்வுகள் மட்டும் பத்தாதுங்க. ஏற்கனவே 4 தடவை 5 தடவை தான் இந்த உங்களுடன் முதல்வன் அப்படிங்கக்கூடிய இந்த ஸ்கீம்ல நிறைய பேர் மனு கொடுத்து யாருக்குமே வரல. நம்ம எங்க குடும்பத்திலேயே நிறைய பேருக்கு போன் பண்ணாங்க, நிறைய தடவை போன் பண்ணியிருக்காங்க. உங்க பேர் என்ன, இந்த மாதிரி உங்க மாத வருமானம் என்ன கார் இருக்குதா, இருக்குது, இது மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் கேட்டு பணம் இதுவரையிலே வரல. அதனுடைய வருத்தமான ஒரு செய்தி. கிட்டத்தட்ட 20 மாசத்துக்கு மேலாச்சு ஒரு குடும்பத்துக்கு 20,000 ரூபாய் லாஸுங்கிறத மக்களால ஏத்துக்க முடியல. இந்த முதலமைச்சர் ஜெயலலிதா இருக்கும்போது கூட இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் அமுல்படுத்திட்டு கடன் கொடுக்காம இல்ல, ஒன்னே அவங்க தப்பு செஞ்சுட்டு போயிட்டாங்க. ஜெயலலிதா என்ன சொன்னாங்கன்னாக்கா மொபைல் கொடுக்க போறதா சொன்னாங்க, ஆண்ட்ராய்டு மொபைல் கொடுக்க போறதா. அதுக்கு முன்னாடியே அவங்களுடைய காரணமானதுனால அதை எடப்பாடி திரு பழனிசாமியால் கொடுக்க முடியல. சோ சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர்கள் சொன்னாலும் மக்களுக்கு செய்யறத வாக்குறுதியா கொடுத்துட்டு வாக்குறுதியா இல்லாம எல்லாருக்கும் செய்யணும்
அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு மக்கள் நினைக்கிறத திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு அன்பான கோரிக்கையாகவும் நாங்க சொல்றோம். அதே சமயத்தில் இந்த 3 தளர்வுகள் மட்டும் பார்த்தாது, மத்த 40 லட்சம் பேருக்கும் தேர்தல் இருக்கு, வரதுன்னு ஒரு 7 மாசம் தான் இருக்கு. அதுக்கு முன்னாடியே கொடுத்தா மட்டும்தான் நிச்சயமா திராவிட முன்னேற்ற கழக அரசு மறுபடியும் ஆட்சிக்கு புதிய புதிய வழிகாட்டு முறைகளை, புதிய நல்ல திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்த முடியும். அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா நான் சொல்ல மாட்டேன். மக்கள் கிட்டத்தட்ட அதிமுக இருக்கிறவங்களுக்கு 40% மேல இந்த மகளிர் உரிமை தொகை வருது. அதே சமயத்தில் திமுக காரங்களுக்கு நிறைய பேருக்கு வரல, திமுக கூட்டணி கட்சியில இருக்கிறவங்களுக்கு நிறைய பேர் வரல. அப்படிங்கிறத தமிழ்நாடு அரசுக்கு அன்பு கோரிக்கையாகவும் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு ஒரு வேண்டுகோளாகவும் வைக்கிறோம். தமிழ்நாடு முதலமைச்சர் நல்ல மனிதன், நல்ல ஒரு செயல் திட்டத்தை கொண்டுட்டு போறாரு. அமைச்சர்கள் மத்தியில அதிகாரிகள் சரியா செயல்படலன்னு சொல்லிட்டு கழக தோழர்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறத தமிழ்நாடு மக்களே கொஞ்சம் புரிஞ்சு வச்சுக்கோங்க. அரசு கவர்மெண்ட் நல்ல கவர்மெண்ட், அமைச்சர்கள் சரியான முறையில் அதை கொண்டுட்டு போகணும். அதுக்கு கீழே இருக்க அரசு அதிகாரிகள் இருக்காங்க, விஏஓல இருந்து பெரிய அதிகாரிகள் வரைக்கும் இந்த செய்திகளை மக்களுடன் மக்களாக பழகி முதலமைச்சர் சொன்னது மாதிரி கேட்டு நடந்தாக்கா திரும்பவும் நல்ல ஒரு ஆட்சியை கொண்டுட்டு வர முடியும். அப்படி இல்லைன்னா அதிகாரிகள் தவறு பண்ணும்போது சரியான செய்திகளை அரசுக்கு கொண்டுட்டு போய் சேர்க்காம இருந்தாங்கன்னாக்கா மறுபடியும் தமிழக அரசு செய்யக்கூடிய அனைத்து நலத்திட்டங்களும் மக்களை கொண்டு போய் சேராம போறதுனால அடுத்த ஆட்சியில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால தமிழ்நாடு அரசுக்கு அன்பு வேண்டுகோளாக வச்சு தமிழ்நாடு சகோதர சகோதரிகளுக்கு இந்த மகளிர் உரிமை தொகை எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசை தமிழ்நாடு மக்களின் சார்பாக உடனடியாக 15ஆம் தேதியே நீங்க விண்ணப்பத்தை கொடுத்து பதிவு பண்ணி எல்லாருக்கும் மெசேஜ்ல உங்களுக்கு பரிசீலனை செய்யப்பட்டது அப்படிலாம் இல்லாம உங்கள் விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படிங்கக்கூடிய நல்ல செய்தியை நீங்க சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு மக்களுக்கு நான் ஒரு வாக்குறுதியாகவும் நான் கொடுத்து தமிழ்நாடு அரசுக்கு ஒரு சப்போர்ட்டாகவும் நான் நிக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணது மட்டும் இல்லாம நண்பர்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்க சந்தேகத்தை கமெண்ட்ஸ்ல கேளுங்க. வெற்றி நமது அப்படிங்கக்கூடிய ஒரு டாபிக்கை உங்க கமெண்ட்ஸ் தெரிவிங்க நண்பர்களே. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.